இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கட்சியுமே நம்ம வந்து நம்புறதில்ல. 53 பேர கூப்பிட்ட போது 48 பேர் போய் அங்க உட்கார்ந்து இருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. பெரிய வித்தியாசம்னு ஏதாவது இருக்குன்னா, இருக்கிறதுலயே மோசமான எல்லா விதமான கயமையும் செய்யக்கூடிய துணிவுள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது திமுகன்னு சொல்லிடலாம். அதுல இருந்து அப்படியே சாஃப்ட் டோனிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த மேங்கோ ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ்ங்கிற மாதிரி கலந்த விஸ்கி, மேங்கோ கலந்த விஸ்கி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ அடிப்படை வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து குடும்ப கட்சி அப்படின்றத என்னைக்குமே வெறுக்கிறோம். எடப்பாடி ஐயாவை இன்னைக்கும் எதுக்காவது பாராட்டுறோம் அப்படின்னா அதிமுகக்குள்ள குடும்ப அரசியல் வராம பாத்துக்கிட்டாருங்கிறதுக்காக தான். திமுகவோ அல்லது லல்லு பிரசாதோ காங்கிரஸையோ தொடர்ந்து நம்ம எதிர்க்கிறதே இதனாலதான். இதுல பாமக ரொம்ப வெள்ளந்தியான தலைவருங்கிறதுனால ஓப்பனா அறிவிக்கிறார், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் தலைவர் அப்படின்ற இந்த நானுங்கிறது வந்துருச்சுன்னா அது ரசிகர் மன்றம் ஆயிடும். அது வந்து கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஆனா அந்த அந்த கட்சி, ஆனா ரவி சார், அந்த கட்சி இத்தனை பலம் வாய்ந்ததாக மாறுவதற்கு பின்னணியில் அந்த நான் என்கிற ஒற்றை சொல் தானே சார் இருக்கு. அந்த கட்சிக்கு பின்புலம் முகம் எல்லாமே தலைவராக யார் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் முகத்திற்காகத்தானே அந்த கட்சியோட வளர்ச்சி இருந்தது. அப்ப அவர் சொல்றது சரிதானே? இல்லைங்க, 9 கோள்கள் சுத்தலைன்னா சூரியனுக்கு மதிப்பு இல்லை. சூரியன் இல்லைன்னா இந்த 9 கோளுக்கு மதிப்பு இல்லை. நவகிரகம்ங்கிறது வந்து இந்த கேலக்சியோடைய உச்சகட்டம். யார் வேண்டுமானாலும் தொடங்கி இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் முதல்ல தொடங்கும் போது என்ன சொன்னாரு, என்ன சவுக்கால் அடிங்க, என் குடும்பத்தில இருந்து யாராவது வந்தா சவுக்கால் அடிங்கன்னாரு. நம்ம எத்தனை சவுக்கை எடுத்துக்கிட்டு வைகோ பக்கமும் ராமதாஸ் பக்கமும் ஓட்டிட்டு இருக்கிறது, நமக்கு கை வலிக்கும்ல அடிச்சுட்டே இருந்தா. சோ இவங்க பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் முரண்பாடு இருக்கு. அவரால் தான் அது வளர்ந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வைத்திருக்க கூடாது. ராமதாஸ் மருத்துவம் தான் என்னது மக்கள் கட்சி அல்லது முன்னேற்ற கட்சின்னு வைத்திருக்கணும். பாமக என்ன அதிசயப்படுத்த வச்சது ஒரு 2 இடத்துல. 2004 வந்து பாபா படத்துக்கு தேவையில்லாம 2003 ஒரு பிரச்சனையை பண்றாங்க. ரஜினி ஓப்பனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என்னுடைய ரசிகர்கள் இந்த இடத்துல இருக்காங்க, நீங்க நிக்கிற தொகுதிகள் அவங்க எதிர்வினை செய்வாங்கன்னு சொல்றாரு. ஆனா 2004 அவங்க நின்ற 5 தொகுதிக்கு 5 தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஆனா 2009 அதே கூட்டணி தான், அதே ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான், அதே கூட்டணி தான். ஆனா இவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. சோ இந்த ஃபாலுக்கு என்ன காரணம்? ரஜினி சொல்லியே, ரஜினிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தானே, யாராக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சக்தி தானே, அந்த சக்தி சொல்லியே ஓட்டு வந்து பாமகக்கு போச்சு. ஆனா 2009 யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு ஒண்ணும் தெரியல, ஒரு சீட்டு கூட அவங்க வெற்றி பெறல. ஆனா 2009 அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுகிறது. சோ இதெல்லாம் அவருக்கு எதிர்வினைகளாக இருக்குங்கிறத அவர் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட 27 சீட்டோ போட்டியிட்டு 20 சீட்டுக்கு மேல வெற்றியிட்டு பெற்ற அந்த 2001 தேர்தல் போது, அந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவோட அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. உட்கார வச்சுட்டாங்க, காக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது, கிளம்பி போயிடுறாரு. இந்த 2006 எடுத்துக்கோங்க, கருணாநிதி ஐயாவோட சேர்ந்து ஒரு கூட்டணியில ஜெயிக்கிறாரு, மைனாரிட்டி அரசு, இவரும் காங்கிரஸும் ஆதரிச்சாதான் நிக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாரு, முரண்படுறாரு. ஒரு உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்க, நீங்க ஜெயிச்சு நீங்க தான் சிஎம் ஆவீங்கிறதுக்காக ஓட்டு போடல. ஆனால் நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய ஆதர்ச சக்தியா அங்க இருப்பீங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அதை வைத்துக் கொண்டு அந்த தொகுதிக்கும் அந்த மக்களுக்கும் நல்லது பண்ணுவீங்கன்னு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மாவோட ஜெயிக்கிறாரு, முரண்படுறாரு, திமுகவோட ஜெயிக்கிறாரு, முரண்படுறாரு. ஆனால் இங்க வந்து நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் தான் தலைவன், இந்த சீரியல் எல்லாம் வரும், இன்றைய இந்த கேரக்டருக்கு இப்போல இருந்து இவங்க அப்படின்னு வரும், அந்த மாதிரி இவர் மாத்திக்கிட்டாரு. இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, ஆனா நேத்துக்கே மாத்திக்கிட்டாரு. அதுக்கு அமித்ஷா இன்னைக்கு வராரு, அந்த இடத்துல அன்புமணி போய் உட்கார போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுதான் சார் என்னோட இல்ல கேள்வி வந்து நிறைய பேருக்கு அதுதான் நேரடி கேள்வியாகவும் இருக்கிறது. அமித்ஷா வருகைக்கு அதோட ஒரு ரியாக்ஷனா தான் தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறாரா, அதுல 2 அழுத்தம் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிக்குதே சார். இன்னைக்குதான் அவர் முடிவு பண்ணணும். ஆனா நானே கட்சிங்கிறதுனால நேத்துக்கே முடிவு பண்ணிட்டாரு, குழப்பம் இருக்க கூடாதுன்னு. அதுல ராமன் சொன்ன மாதிரி அந்த பெரிய சக்தியான 2 பேர்கிட்ட மட்டும் 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு போகுது, மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும். அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அமெரிக்க தேர்தல்ல கூட அவங்க கை வச்சு ஏதாவது பண்ண முடியுங்கிற அளவுக்கு 30,000 கோடி 2 பேர்கிட்ட போச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால்
இதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு லைட்டா விளையாடுது அப்படிங்கிறதும், அன்புமணி வந்து பாமக தொடர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கணும், அதுதான் நல்லது, தேசிய கூட்டணியா இருந்தா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றதும், இவர் வந்து இல்ல இல்ல இன்னைக்கு இதுன்னா நாளைக்கு அது அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டு உழப்பிட்டு இருக்கிறதும், இதெல்லாம் தான் காரணமாக இருக்கு. இதை தவிர ஜி.கே. மணி அங்க இருக்காரு, அவரை வைத்து என்ன பண்ணணுங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே அந்த பாமகவை இந்த நிலைமை கொண்டு வந்து சேர்த்திருக்குங்கிறத முதல் கட்ட பார்வையா வைக்கிறேன்.